நமஸ்காரம். குரு வேலா பேசுகிறேன். நல்லது நடக்கட்டும், நல்லது மட்டுமே நடக்கட்டும் உங்கள் வாழ்வில். ஆகஸ்ட் மாதம் மிதுன ராசி மிதுன லக்ன நேயர்களுக்கு என்ன நடக்கும் என்பதை பேச வந்திருக்கிறேன். 12ஆம் இடத்தில் செவ்வாயும் குருவும் வீற்றிருக்கிறது. 12ஆம் இடத்தில் செவ்வாய் குரு வீற்றிருப்பதால் என்ன நடக்கும்? சற்றேனும் மனைவி மூலமாக செலவு ஏற்படும். 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன் புதன் தேவைக்காக சில நேரங்களில் சில பொய்களை பேச வேண்டியது கூட வரும். 3ஆம் இடத்துக்குரிய சுக்கிரன் 12 ஒரு 3ஆம் இடத்தில் இருப்பதால் சகோதரருடன் சற்று பிணக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. 4ஆம் இடம் கேதுவாக இருப்பதால் தாயாரின் உடல்நிலை சற்றே பாதிக்கும். தாயாருக்கு நீங்கள் கொஞ்சம் மருத்துவ செலவுகள் செய்ய மிதுனராசி மிதுன லக்னக்காரர்கள் செலவு செய்ய வேண்டி வரும். 7க்கு அதிபதி 12இல் இருப்பதால் மனைவிக்கு கொஞ்சம் சற்று செலவு செய்ய வேண்டியது வந்தே தீரும். பஞ்சம ஸ்தானாதிபதி சுக்கிரன் 3இல் இருப்பதால் புத்திரர்களுக்கும் சற்றேனும் செலவுகள் ஏற்படும். மொத்தத்தில் 9ஆம் இடத்தில் 8-9 சனி வக்ரமடைவதால் திடீர் தன பிராப்தி யோகம் ஏற்படும். திடீரென்று பெரிய பணமெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் சிக்க மிதுனராசிக்காரர்களுக்கு நன்மை உண்டு. 7 பாதகாதிபதி மறைவதும் ஒரு வகையில் நன்று. ஆனால் 4-10 ராகும் கேதுவும் வீட்டிருப்பதால் தொழில் செய்யும் இடத்தில் மிகவும் கவனம் தேவை. தொழில் கூட்டாளிகளிடம் கவனம் தேவை. தொழிலில் வெற்றியடைய தோல்வியடைய வாய்ப்புகள் இருப்பதால் மிகவும் ஜாக்கிரதையாக தொழிலை கையாண்டால் இவர்கள் வெற்றியை அடைவார்கள்.